ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்கிறது ONGC நிறுவனம். முதற்கட்டமாக 20 இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி. தனிச்சயம், பேய்குளம், கீழ்செல்வனூர், வேப்பங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை நடத்த திட்டம். சுமார் 3000 மீட்டர் ஆழம் வரை கிணறுகளை அமைக்க கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் அனுமதி கேட்டு விண்ணப்பித்த நிலையில் நடவடிக்கை. ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. ONGC நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை திரும்ப பெறுமாறு மாநில சுற்றுச்சூழல் ஆணையத்திற்கு உத்தரவு. எதிர்க்கட்சிகளின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி சென்னையில் முதலமைச்சர் MK-ஸ்டாலினுடன் ஆலோசனை. திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கோரினார். தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டுவிட்டு தற்போது தமிழன் என்ற முகமூடி அணிந்து பாஜக ஆதரவு கேட்பதாக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தனி மனிதர்களை விட தத்துவங்களே முக்கியம் என்றும் திட்டவட்டம். அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள அனைவரும் சுதர்ஷன் ரெட்டியை ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் பேச்சு. இந்தியா கூட்டணியினர் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மீது, மக்களாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களைத்தான் குடியரசுத் தலைவர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக அரசு சிதைத்துக் கொண்டிருப்பதால் அதை காக்கும் பதவிக்கு சுதர்ஷன் தேவைப்படுவதாகவும் உறுதி. நாட்டை தமிழகம்தான் முன்னிலையில் வழிநடத்திக் கொண்டு செல்வதாக துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி பேச்சு. மனித ஆற்றல் வளர்ச்சியிலும் மற்ற மாநிலங்களை விட முன்னிலையில் உள்ளதாக புகழாறு. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து போராடி வருவதாக சுதர்ஷன் ரெட்டி பாராட்டு. The Honorable Chief Minister of Tamil Nadu, MK-Stalin, is a champion of idea of federalism. He represents that idea in the Constitution. He has faced many challenges and is still facing many and fighting very bravely for the idea of federalism. I still remember திராவிட கலாச்சாரம் தனித்துவமானது என்றும் அதனை கட்டி காப்பவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எனவும் பேச்சு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கோர அடுத்த வாரம் தமிழ்நாடு வருகிறார் CP ராதாகிருஷ்ணன். எதிர்க்கட்சித் தலைவர் EPS உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச திட்டம். கிட்னி திருட்டு விவகாரத்தில் தவறு நடந்தது உறுதியான பிறகும் தமிழக அரசு இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என EPS புகார். நாம கண்டுபிடிக்கல, எதிர்கட்சி சொல்லல, ஆளுகின்ற கட்சி திமுக MLA மருத்துவமனையில் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், இதுவரைக்கும் உண்டான நடவடிக்கை எடுக்கல. வறுமையை பயன்படுத்தி ஏழைகளின் உறுப்புகளை எடுப்பது குற்றம் என்றும் காட்டும்.
திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு சென்று வந்தால் உறுப்புகள் அனைத்தும் பத்திரமாக உள்ளதா என ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றீங்களோ அவரெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. கிட்னி கொடுக்க சென்ற பெண்ணிடம் இருந்து கல்லீரல் எடுக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் எச்சரிக்கை. இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டியை ஆதரிக்குமாறு அதிமுக எம்பிக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கடிதம். வேட்பாளர் நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் தான். பாஜக நீங்களான அனைத்து கட்சிகளுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளதாக திருமாவளவன் தகவல். முதலமைச்சரை அங்கிள் என குறிப்பிட்ட விஜயை நடிகைகளுடன் ஒப்பிட்டு அநாகரிகமாக பேசிய திமுக எம்எல்ஏ KP சங்கர். இன்னைக்கு அனில் புள்ளையாக இருந்து விஜய் போலா இருக்கக்கூடியவங்களுக்கு எவனுக்கு எதையும் தெரியாது. அவன் எப்படி இருக்க முடியும்? கிருஷ்ணா கூட போலாமா இல்ல கீர்த்தி சுரேஷ் கூட போலாமான்றதுதான் தெரியுமா தவிர வேற எதுவும் தெரியாது. ஜெயலலிதா போல் ஸ்டாலின் இருந்திருந்தால் துணியை உருவி ஓட விட்டிருப்பார் என சாடல். சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், அதற்காக சூரியன் நாய் மீது கோபப்படுவதில்லை. திமுகவை கடுமையாக விமர்சித்த விஜய்க்கு ஈரோடு கிழக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் BC சந்திரகுமார் பதிலடி. ஒன்னு சொல்லிட்டா சார், சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், அதுக்காக சூரியன் வந்து நாய் மேல கோவப்படுறது இல்ல, அவ்வளவுதான். அது நாயின்னு தெரியும், அதையும் போய் நம்ம பெருசா எடுத்துக்கணும். நம்ம சூரியன் உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த வேலையை மட்டும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். 50 ஆண்டு கால பொது வாழ்வுக்கு சொந்தக்காரரான முதல்வரை விஜய் விமர்சிப்பது ஏற்புடையது அல்ல என அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். தாவேக்க தொண்டர்கள் மெச்சூரிட்டி அடைந்துவிட்ட நிலையில் விஜய்தான் விசிலடிச்சான் குஞ்சுகளைப் போல் பேசுவதாகவும் காட்டும். வேண்டும். மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று சொல்லிவிடக் கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சான் குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது. உடல்நலம் குன்றியிருக்கும் போது அண்ணனாக தெரியாத விஜயகாந்த் இப்போது மட்டும் அண்ணனாக தெரிவது ஏன் என்ற விஜய் மீதான சீமானின் விமர்சனத்தை ஆமோதித்த பிரேமலதா, உலகம் அறிந்த உண்மையை சீமான் உறக்க சொல்லியிருப்பதாகவும் பேச்சு. சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு, அப்பெல்லாம் சொல்ல ஒரு உடல் நலம் சரியில்லாதப்போ அப்பெல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை அண்ணன் விஜயகாந்த்னு சொல்றாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார், அதான் உண்மை. அதனால அவர் அண்ணன்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர். சரிங்களா? அரசியலில் தொட்டில் குழந்தையாக இருக்கும் விஜய் அதிமுக தலைமை குறித்து பேசுவது சிறுபிள்ளைத்தனமானது. அதிமுகவை குறைத்து மதிப்பிட்டு பேசியதால் விஜயின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். 1.5 வயது உள்ள தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற விஜயனுடைய கட்சி, விஜய் அவர்கள் அதிமுக தலைமையை பற்றியோ அதிமுக கட்சியை பற்றியோ பேசுவது கேலிக்குரியது. அவருடைய பேச்சுக்கள் செயல்கள் எதுவும் நடக்கப்போவது கிடையாது. இந்த கட்சியை குறைத்து மதிப்பீடு விட்டு பேசுவது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டில் ஆரம்பித்து விட்டார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் எடுக்கும் முடிவே இறுதியானது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். எங்களது இல்லை, அது ஒன்றும், அதாவது என்னன்னா, எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். குடியரசு
குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்கர் வீட்டை விட்டு வெளியேறாத வகையில் அவர் வீட்டை சுற்றிலும் துணை ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை ஏன் பதவி விலக வைத்தார்கள்? எதற்காக அவரை வீட்டு சிறையில் முடக்கி வைத்திருக்கிறார்கள்? அவர் வீட்டை சுற்றி இராணுவ படையை சார்ந்தவர்களை, இராணுவ வீரர்களை ஏன் காவலுக்கு வைத்திருக்கிறார்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை காண வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் தேர்ந்தெடுக்கிற குடியரசுத் தலைவராக இருந்தாலும் குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் அவர்களை அச்சுறுத்தும் அளவுக்கு பாஜக மற்றும் பாஜக அரசுக்கு துணிச்சல் இருக்கிறது. நாமக்கல்லின் ஆலமரம் பேருந்து நிலையம் அருகே அனுமதி பெறாத சட்டவிரோத பார் இயங்குவதாக அதிர்ச்சி தகவல். நியூஸ் தமிழ் கள ஆய்வில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுவது அம்பலம். பிரெண்ட்ஸ் தாபா என்ற பெயரில் 24 மணி நேரமும் சட்டவிரோத மதுபான கூடம் இயங்குவதாக புகார். எந்நேரமும் 6 போல் பாயும் மதுவால் ஏழை தொழிலாளிகளின் குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம். சொல்லுங்கண்ணா. நியூஸ் தமிழ் செய்திங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் தாபான்னு போட்டிருக்கீங்க, வெளியே தாபா போட்டுட்டு வந்து சட்டவிரோதம் மது விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்ததுன்னு தான் கேட்குறோம். மதுவிலக்கு பிரிவு கொடுத்தாங்களா, காவல்துறை கொடுத்தாங்களா, யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? சட்டவிரோத மதுபான பார் குறித்து போலீசிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. இங்க வந்து ஒயின் ஷாப்பே கிடையாது, நீங்க தனியா ஒரு பார் நடத்துறீங்க. யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு ஓனரை தான் கேட்கணும். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. செய்தி எடுக்க சென்ற செய்தியாளரையும் உள்ளே வைத்து பூட்டி மிரட்ட முயற்சித்ததால் பெரும் பரபரப்பு. இது வந்து செய்தியாளர் வந்து அச்சுறுத்துற மாதிரி தானே செயலு. இல்ல, உள்ள இருக்கும்போது நீங்களும் தான் உள்ள இருந்தீங்க. இருக்கும்போது அவர் வந்து கேட்டை பூட்டுறாரு. அப்ப வந்து என்ன காரணத்துக்காக கேட்டை பூட்டப்படுது, பின்னர் எதுக்கு கேட்டு வந்து திறக்கப்படுது? நெல்லை அருகே கடன் தொல்லை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் தீக்குளித்து தற்கொலை முயற்சி. தாய் மகன் உயிரிழந்த நிலையில் தந்தைக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கோவை மாவட்டம் கிணத்தக்கடவு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 2 மீது போக்சோ வழக்கு பதிவு. பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவிகள் புகார் தெரிவித்த வீடியோ வெளியானதை அடுத்து நடவடிக்கை. கோவையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் மாணவர் விடுதிகளில் அதிரடி சோதனை நடத்திய காவல்துறையினர் போதைப் பொருட்கள், பயங்கர ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்தது தமிழ்நாடு அரசு. அடுத்த 2 வாரங்களில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு அறிக்கை அனுப்பி அனுமதி கேட்க திட்டம். ககன்யான் திட்டத்திற்கான விண்கலத்தை பாராசூட் உதவியுடன் கடலில் விழ செய்யும் சோதனை வெற்றி. 3 பாராசூட்டுகள் உதவியுடன் விண்கலம் பாதுகாப்பாக இறக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. ஒடிசா கடற்கரையில் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் முதல் விமான சோதனை வெற்றி. சோதனையை திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நடத்தி முடித்த குழுவினருக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. தாம் எழுப்பிய ஒரு கேள்விக்கு கூட தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை என ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையமும் அதன் ஆணையரும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டதாகவும் விமர்சனம்.
வாக்காளர் அதிகார யாத்திரையின் ஒரு பகுதியாக பீகாரில் புர்னியா பகுதியில் காங்கிரசாருடன் இணைந்து பேரணியாக சென்ற ராகுல் காந்தி. தேஜஸ்வியுடன் பிரச்சாரம் செய்து வரும் ராகுல் பைக் ஓட்டி சென்று மக்களுடன் சந்திப்பு. பாஜகவின் முகத்திரையை ராகுல் காந்தி கிழித்து தொங்கவிட்டுள்ளதாக உத்தவ் தாக்கரே பாராட்டு. வாக்கு திருட்டு புகாரை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். வயதாகிக் கொண்டே செல்வதால் லோக் ஜன்சக்தி தலைவர் சிராக் பஸ்வானை உடனே திருமணம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்திய ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி. இந்த கருத்து தமக்கும் பொருந்தும் தானே என அருகில் இருந்து கேட்ட ராகுல் காந்தியால் செய்தியாளர் சந்திப்பில் சிரிப்பலை. तो चिराग पासवान से अगर आप सवाल जो पूछ रहे हैं, हम इस पे कोई टिप्पणी नहीं करेंगे, लेकिन उनको सलाह जरूर देंगे. हमारे बड़े भाई जल्द से जल्द शादी कर लें. IANS से अभिषेक मेरे लिए भी एप्लीकेबल है. वो तो पापा कब से कह रहे हैं. नहीं चल रही है इनके फादर के साथ.